தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு நான் கடும் கோபத்தோடு வந்திருக்கின்றேன். இன்று நான் கோபத்தில் வந்திருக்கிற இந்த நேரம் என்னை தவிர்த்தால் உனக்கு நான் நஷ்டம். எப்படி அப்பன், நீ கோபத்தில் வந்திருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வர முடியும்? நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி என் மீது கோபப்படுகின்றாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா? அப்பன் கோபத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னேனே தவிர நான் உன் மீது கோபத்தோடு என்று சொன்னேனா? ஏன் குழந்தை, உன்னுடைய எதிரியின் நாட்டம், உன்னுடைய துரோகியின் நாட்டம் அடங்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது. அப்படியானால் அப்பனுக்கு கோபம் உன்னுடைய துரோகியின் மீது. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த நினைக்கின்ற அந்த எதிரியின் மீது. இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த அப்பன் தீர்மானித்து விட்டுதான் உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன். அப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே? அப்படியானால் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன உணர்த்த வேண்டும்? இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. அப்பன் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யார் மீதும் எந்த ஒரு கோபத்தையும் வளர்த்து கொள்ள விட மாட்டேன். சட்டென்று யாருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகம் போல வேறு யாருக்கும் நடந்ததில்லை அல்லவா? அப்படியானால் அப்பன் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, நெருங்கிவிட்டது. எதையும் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதது போல நடிக்கின்ற உலகம். இந்த மனிதர்கள் அதில் நல்ல நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவறு என்று தெரியுமே. ஒரு சிலர் இங்கு அதனை தெளிவாக செய்ய நினைக்கின்றார்கள். நாம் எவ்வளவு இன்னல்களை துன்பங்களை கொடுத்தாலும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரப்போவதில்லை என்று தெளிவாக இருந்து கொண்டு இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுப்பதில் இவர்களுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னொருவரின் கண்ணீரை காண்பது இவருக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யார் இந்த வாழ்க்கையில் எதை செய்து விடலாம் என்பதுதானே எண்ணமாக இருக்கின்றது. நாம் என்ன செய்தாலும் நம்மை என்னவென்று கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள்? தெய்வம் என்பது எல்லாம் வெறும் சிலைதானே. எங்கே தெய்வம் பேசியது? எங்கே தெய்வம் யாருக்கு வந்து நின்றது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த அப்பன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை தவிர்த்து விட்டார்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தானே தெய்வம் கண் முன்னாடி தெரிய வருவார்கள். அவர்களுக்கு தானே தெய்வம் முன்னால் வந்து என்னவென்று உணர்த்துவார்கள். ஆனால் என் குழந்தை, நல்ல எண்ணங்கள் இல்லாத இந்த மனிதர்கள் இந்த அப்பனை உணர்வதற்கு என்ன அவ்வளவு சாத்தியமான விஷயமா? இது ஒரு பெரும் இவர்களுக்கு நடத்திட வாய்ப்பு கிடையாது. இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். மிக பெரிய நம்பிக்கையை ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடந்து வர இந்த அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும். அப்பன்
ஒரு விஷயத்தில் இத்தனை அதிகமாக கோபத்தோடு உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருந்து உனக்கு நடந்த கஷ்டங்கள் அத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல என் குழந்தை, இந்த துரோகியின் நாட்டத்தை அப்பன் எப்படி முடித்து வைக்கப் போகின்றேன், அல்லது இது வெறும் வாய் பேச்சுதானா என்று கூட நீ நினைக்கலாம். அதுவெல்லாம் கிடையாது. அப்பன் எப்பொழுதும் சொன்ன வாக்கை மீற மாட்டேன் என்பதை நீ அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இது வெறும் வாய்ப்பேச்சுதானா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு இதனை என்னவென்றுதான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயம் நடக்கிறது என்பதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த அப்பனுக்கு வந்துவிட்டது. அப்பனுக்கு வருகின்ற பேசுகிறார்கள், சென்று விடுகிறார்கள் என்று நினைக்கின்றாயா? அப்பனின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அர்த்தம் இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன துரோகம் நடந்தது என்பதை புரிய வைத்து உனக்கு இதிலிருந்து நல்லதை கொடுக்கக்கூடிய அக்கறை உன் அப்பன் எனக்கு உண்டு. தேவையில்லாத சிந்தனைகளினால் இந்த வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற என் குழந்தை, இனிமேல் அத்தனை நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்கின்றோமே, மேலும் மேலும் வேதனையை தூக்கி சுமக்கின்றோமே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இந்த அப்பன் இருந்து உன்னை வழி நடத்துகிறார் என்பதனை எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே. அப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெரும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் மிக பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என்பதை, அப்பன் ஆடிய ஆட்டம் எல்லாம் எதற்கு என்பது உனக்கு தெரியும். என் குழந்தையே, அப்பன் சர்வசாதாரணமாக எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் செய்ய நினைப்பதில்லை. அவரவர் வாழ்க்கையை அவரவர் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக இடைஞ்சல்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அப்பன் ஒருபோதும் முன் வந்து நிற்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுத்து விட்டது. கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டது. எப்படி இவர்கள் நமக்கு மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள், எளிதாக இவர்கள் நம் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வந்த பல நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் அல்லவா? உன்னை தேடி வந்து நான் கொடுத்திட்ட பல உண்மைகளை நீ இழந்து விட்டாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் யாராலும் பறிக்க முடியாது. ஆனால் என் குழந்தை, எப்பொழுதும் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் உன் வாழ்க்கையில் நிலையாக நின்றதுதானே உண்மை. என் பிள்ளை, தன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ இழக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் இனி தேவையில்லை. உன்னோடு நான் தொடரும் வரை உனக்கு எந்த சிந்தனைகளும் நிச்சயமாக இனி தேவையில்லை. அப்பன் ஒரு முறை நினைத்து விட்டேன் என்றால் அதனை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். மிக பெரிய தண்டனையாக இதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தியே தீருவேன். அதன் பிறகு யார் நினைத்தாலும் என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தடுத்துவிட முடியாது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அழுது புரண்டாலும் ஒருபோதும் அவர்கள் செய்ததை யாரும் இங்கு கிடைப்பதும் இல்லை. ஆனால் இவர்கள்
தன் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகும் அதை திருந்திக் கொள்ளாமல் இவர்கள் இருந்தாலே, ஆனால் நிச்சயமாக இந்த அப்பன் இவர்களுக்கு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் அனுமதியை கொடுக்க மாட்டேன். மீண்டும் நல்லபடியாக சந்தோஷத்தை இவர்களால் அனுபவிக்க முடியும் என்பதை இவர்கள் ஒருபோதும் கனவிலும் நினைத்திட முடியாது, எண்ணிவிடக்கூடாது. தன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை நடத்துகிறது என்பதை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எந்த நிலையிலும் நான் வருகின்றேன் என்பதை உனக்குள் மிக பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் என்பதை, இந்த அப்பன் நான் உன்னை வழி நடத்துகின்றேன் என்பதை போலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களுக்கு வழி நடத்தி கொடுக்கின்றேன். ஆனால் அதை பின்பற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை விட, இவர்கள் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்பது போன்ற திமிரான விஷயங்களோடு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் விட்டு விலகிச் செல்லுவதுதான் நமக்கு நல்லது. இவர்களுக்கு விட்டு நம் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை பெறுவதுதான் நமக்கு நல்லதும். எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை ஒருவரால் கொடுக்க முடிகிறது என்றால், இதிலிருந்து நாம் நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். இதிலிருந்து நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் காப்பாற்றிவிட வேண்டும். துரோகங்கள் அழியப் போகின்ற நேரம், உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த எதிரிகள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்ற நேரம். இது போன்ற அப்பன் சொல்வதை நடத்தி காட்டுவது என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி பல விஷயங்கள் உனக்கு நடத்தும் பொழுது அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல், துரோகத்தை செய்பவர்களுக்கு கூட மன்னிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றாய். ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள், நம் தண்டனையை கொடுத்தால் மட்டும் இப்போது நாம் இழந்ததையெல்லாம் நமக்கு திரும்பி வரப்போகின்றது என்று சொல்லி, என் குழந்தை, நீ பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றாய். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கானது. ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நல்லதொரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன். அப்பன் கோபத்திற்குள் ஒருவர் சிக்கிவிட்டார் என்றால் அவர்கள் சின்னாபின்னமாவது உறுதிதான். என்ன நினைத்தாலும் மீண்டும் அவர்களால் திரும்பி வந்துவிட முடியாது. தன் எத்தனைதான் யோசித்தாலும் மீண்டும் அவர்களை நினைத்ததை அவர்களால் பெற முடியாது என்பதை நீ புரிந்து, அப்பனுடைய நாட்டம் ஆரம்பித்து விட்டது. இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக பெரிய எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை தெரியாமல் யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இந்த அப்பன் நான் பொறுப்பாக முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உணர்ந்து, இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றது என்பதை தெரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே அதுவே போதும். நம்பிக்கை உன்னை நல்வழிப்படுத்தும், மேலும் உனக்காக சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, அப்பன் நாட்டத்தினால் உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரதிசயத்திற்கு தள்ளிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. பேரதிசயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே.
நம்பிக்கையால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் முழுமைக்கு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் சொன்னது போல இந்த துரோகம் எல்லாம் அழியப் போகின்ற இந்த நாள் அப்பன் கோபம் அடங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. தானாக உன்னிடத்தில் வந்து இவர்கள் மன்னிப்பை கேட்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கு என்னவென்று நின்று கேள்வி கேட்கும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை இவர்களுக்கு உச்சம் கட்ட துன்பத்தை கொடுத்து கொண்டு இனிமேலும் எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்கப் போகின்றது. இதையெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை அப்பன் நாசிகளாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.